இன்னைக்கு தெய்வமா நின்று அவங்க மயன் பேரன் பேத்தி செல்ல மருமக எல்லாருக்கும் குலதெய்வமா இருந்து வழி நடத்தணும். இருக்கிற இந்த மக்கள், இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெய்வமா இருக்கணும். தங்கத்தேவர் அப்பா நினைவு நாளுக்கு நாங்க பாட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா பாட வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நம்மள மறக்கவே முடியாது. என்னோட நிகழ்ச்சிக்கு எதுக்குமே யூடியூப் சேனல் வந்ததே கிடையாது. எனக்கு அது ஒரு ஆச்சரியம். நானா 5 வருஷமா பாடுறேன். 5 வருஷமா இன்ஸ்டாகிராம் இப்படி பாக்குறவங்க தான் எடுத்து போட்டிருக்காங்களே தவிர அப்பாவோட நினைவு நாளுக்கு அப்பா என்ன சொல்லலாம், கடவுள்னு தான் சொல்லலாம். உங்களை யூடியூப் சேனல் அந்த பையன் என்கிட்ட வழியக்க போன் பண்ணி கேட்டாப்ல. அப்ப நான் சொன்னேன், அப்பா திருவிழா கிடையாது, நான் உங்க நினைவு நாள் அந்த அப்பாவுக்கு பாட போறேன், நான் கண்டிப்பா வர்றேம்மா, நீங்க இருக்கிறது எனக்கு கொடுங்கம்மா, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் கை தட்டுங்க. எங்க தங்க தேவர் அப்பா காண்டி ஒரு அருமையான ஒரு பாடல். அது போக ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி எல்லாருமே நல்ல மனசார நிறைவா சாப்பிட்டோம். காஞ்சு போயிருக்க 4 புரோட்டா வாங்கி கொடுத்துருவாங்க. நாங்க கத்துல காலையில வயிறெல்லாம் வீங்கிறேன் எங்களுக்கு. தம்பி இதெல்லாம் நீ யூடியூப்ல எடுக்காதரா, நல்லா நல்லா ரொம்ப மன நிறைவா சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க கலைக்குழு பேரு காரைக்குடி சத்தியபிரியா. என்னோட 30 வாங்குறீங்க. என்னோட கலைக்குழு எங்க பசங்க எங்க முத்துமாரியம்மன் கலைக்குழு. சத்யாக்கா சொன்னாங்க அவங்க கலைக்குழுன்னு. அதெல்லாம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கைலாசனார் எப்படின்னா எங்க அம்மா எங்க அப்பாத்தாவோட வீட்டுல 30 முதல்ல வீட்டுல அவங்க எங்கிட்ட சொந்தம் எல்லாரும். நான் தான் பேரை வச்சேன் கைலாச. சந்திரனை கூப்பிடுங்க